2031 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியை நாங்கள் அமைத்து தீருவோம் என்று உறுதியோடு வருகின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பரிவான வணக்கங்கள். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டுமில்ல, சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியில 30 ஆண்டுகளுக்கு முன்பு தனியாக போட்டியிட்டு நாம் வெற்றி பெற்ற தொகுதி இந்த தொகுதி. இரண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதி, அதன் பிறகு ஒரு முறை வெற்றி பெற்ற தொகுதி, 3 முறை இதுவரை இந்த தொகுதிகளே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதில் ஒரு முறை நம்முடைய அன்பு சகோதரர் காவேரி அவர்கள், அருமை சகோதரர் காவேரி அவர்கள் 1980 ஐயா அவர்கள் சங்கத்தை தொடங்கிய நேரத்தில் இந்த பையன் காவேரி. அப்போ 2வது தீர்மானம் போட்ட அந்த மாநாட்டில் 2வது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். 46 ஆண்டு காலம், 46 ஆண்டு காலத்தில் ஐயா அவர்கள் எத்தனையோ பிரதமர்களை சந்தித்தார், எத்தனையோ முதலமைச்சர்களை சந்தித்தார். எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்தித்தார், கலைஞர் அவர்களை பல முறை, பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பல முறை சந்தித்தார், பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல முறை சந்தித்தார். கடந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தார். 5 முதலமைச்சர்களை சந்தித்து, இந்த முதலமைச்சரிடம் அதிகாரம் இருந்தது, ஆட்சி இருந்தது, சட்டம் இருந்தது, ஆனால் அவர்கள் செய்யவில்லை. பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்தவுடன் இந்த கோரிக்கையை இந்த இருக்கிற அரசு இடம் வைத்தேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினேன். அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள். பிறகு முதலமைச்சரை சந்தித்தேன், வலியுறுத்தினேன். இதனுடைய முக்கியத்தை நான் தெளிவாக விளக்கி சொன்னேன். கிட்டத்தட்ட 25 நிமிடம் தெளிவாக ஏன் இந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்ன பிறகு உடனடியாக இந்த அரசு 46 ஆண்டு கால நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டுள்ள 100 ஆண்டு கால கோரிக்கை சமூக நீதி கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதற்காகத்தான் தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுடைய நிலை என்ன என்று தெரிந்து கொள்ளத்தான் இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு. இது நம்ம இல்லைன்னா இது காலகாலமா இது அறிவிப்பு வந்திருக்கு. அதை நடைமுறை செய்ய வேண்டும் என்று அடுத்தது அழுத்தம். இன்னைக்கு காவேரி பிரச்சனை யார் பேசுறா? நம்ம தான் பேச தொடங்கணும். அப்புறம் எல்லாம் பேசினாங்க, மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சில பேர் கேட்டாங்க. தமிழ்நாட்டில் சில இளைஞர்கள்லாம் கேட்டாங்க, ஏன் மேகதாது அணை கட்டிட்டு போடலாமே, என்ன பிரச்சனை, அணை தானே, தண்ணி வருமே, கடல்ல போல தண்ணியா தேக்கி வைக்கலாமே. அப்புறம் தான் நான் 4 நாள் நடை பயணம் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு போய் துண்டு பிரசனம் கொடுத்து அவன் கட்டினாங்கன்னா, அங்க கர்நாடகா மேகதாது கட்டினாங்கன்னா நம்ம பாலைவனம் ஆயிடும். காவிரி டெல்டா மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற நம்ம எல்லா சேலம் மாவட்டத்துல இருந்து திருச்சி வழி போற வழி எல்லாமே குடிக்கிறது தண்ணி கிடைக்காதுன்னு சொன்ன விளக்கி சொன்ன பிறகு அப்புறம் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சு போய், ஓ இவ்வளவு பிரச்சனையா நம்ம பேசுற பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க. பிறகு நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் மேகதாதுனா என்ன, அது ஏன் கட்டக்கூடாது அப்படி பேசின பிறகுதான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தான் எல்லாமே பிரச்சனை எடுத்துட்டு பேசிட்டு வரோம் ஒவ்வொன்றா. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மற்ற கட்சியெல்லாம் பார்த்திருக்கீங்களா நீங்க? உங்க அப்பாவை காணும், உங்க மாமனாரை கேளு, இப்படிதான் பேசிட்டு இருக்கு. நம்ம ஆக்கப்பூர்வமா விவசாயிகள் கடன்களை தயவு செய்து தள்ளுபடி செய்யுங்கள் முதலமைச்சர் அவர்களே என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கையை கூப்பி கேட்கிறாங்க, கெஞ்சுறாங்க. நீர் மேலாண்மைக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யுங்கள். ஏதேதோ திட்டத்திற்கு நீங்கள் ஒதுக்கீடு செய்கிறீங்களே காசு நிதிய, நமக்கு வருகின்ற தலைமுறைகள் அடுத்த 50 ஆண்டு, அடுத்த 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள தலைமுறைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் இன்று நீங்கள் 1 லட்சம் கோடி நீர் மேலாண்மை திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யுங்கள். இதற்காகத்தான் கர்நாடகாவோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், கேரளா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஆந்திரா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு வர தண்ணிய வீணாக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு போதுமான மழை இருக்கு, ஆனா அந்த தண்ணி எல்லாமே கடலுக்கு போயிடுது.
நம்ம நீர்நிலைகள் ஒண்ணு இல்ல, தூர் வாரல, இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. நான் சொன்னேன் மேட்டூர் உபரிநீர் திட்டம், இது ஆறுகளை இணைக்கின்ற திட்டம், இது அவ்வளவுதான். இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லா புரியும் பிறகு சில பேர். ஆறுகளை இணைக்கின்ற திட்டம் இது. இது சும்மா ஏதோ கடல்ல போற சரபங்க ஆறு, திருமணி முத்தாறு, வசிஷ்ட நதி, தென்பெண்ணை பாலார் இணைக்கின்ற திட்டம், பாலார் செய்யார் இணைக்கின்ற திட்டம், காவிரி குண்டார் இணைக்கின்ற திட்டம். காவிரி கரூர்ல காவிரி அங்க ஒரு காவாய் மூலமா போயிட்டு அது வெள்ளாறுன்னு இருக்கு புதுக்கோட்டையில, அதுல நினைச்சு பிறகு அங்க இருந்து ராமநாதபுரத்துல வைகை ஆறு இருக்கு, வைகை ஆற்றை இணைச்சு அந்த வைகை ஆற்றுல இருந்து குண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு, குண்டாரை இணைக்கிற திட்டம். தாமிரபரணி, நம்பியாறு, கோரையாறு, எலுமிச்சாறு, இதெல்லாம் இணைக்கிற திட்டம். இதுல முதலீடு பண்ணுங்க, இதுல காசை போடுங்க. தேவையில்லாம எதுக்கு காசை போட்டுட்டு இருக்கீங்க? கடந்த காலத்துல தான் பார்த்தோம், 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, நீர் மேலாண்மை பற்றி கவலைப்படாமல் இருந்ததுதான் மிகப்பெரிய தவறா நான் பார்க்கிறேன். எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம் கோடி என்னென்னமோ இந்த திட்டம் அந்த திட்டம், இதுல போடுங்கய்யா. இந்தியாவிலே அதிகமா நகரமயமாக்கிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. நகரமயமாக்கியது என்ன தெரியுமா? அர்பனைசேஷன், நகரத்தை நோக்கி மக்கள் செல்கின்றார்கள். தமிழ்நாட்டில் 55 விழுக்காடு மக்கள் இன்று நகரத்தை நோக்கி சென்று விட்டார்கள். ஒரு அதிகாரி என்கிட்ட பெருமையா பேசினார், ஒரு IAS அதிகாரி. தமிழ்நாடு இஸ் மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு பெருமையா பேசினாரு. ஆய முடியாது. இது அரசினுடைய தோல்வி, இது பெருமை கிடையாது. அரசு தோல்வி அடைந்து விட்டது, அடுத்தடுத்த அரசியல் தோல்வி அடைந்து விட்டது. ஒருவர் எங்க வாழணும்? அவங்க சொந்த மண்ணில் வாழணும், சுயமரியாதை வாழணும். அவங்க எங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க நீ மருத்துவமனை, பள்ளிக்கூடம், விவசாயம், நீர், அவங்க வாழ்வாதாரம் அங்க கொடுக்கணும், அங்கேயே வாழணும். அவங்க அவங்கதான் அதை அடையாளம். அந்த அடையாளத்தை தொலைச்சிட்டு சென்னையில போய் அங்க போய் குப்பையை பொறுக்கிறது, பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறது, இது வளர்ச்சி கிடையாது, இது வீழ்ச்சி. எனக்கு என்ன முக்கியம்? தண்ணி வேணும். தண்ணி இருக்குதுயா, தண்ணி இருக்குது, ஆனா அதை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தேர்தல் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்கிற தமிழ்நாடு, இது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல இவங்க அவங்க, இவங்க அவங்க, இவங்க அவங்க, இப்ப 2 பேருமே மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள். இப்போ அந்த இடத்துல நம்ம போய் அந்த இடத்தை பிடிக்கணும். முடியுமா? உறுதியா முடியும்டா, உறுதியா. எந்த நம்பிக்கையில சொல்றேன்? என் தம்பிகள், என் தங்கைகள், இந்த நம்பிக்கையில நான் சொல்றேன். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வெற்றி பெற முடியல, தோத்துட்டாங்க. திமுக ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, அந்த எல்லாம் நாமும் சரியான அளவில் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் 2 கட்சி மட்டும்தான் தலை நிமிர்ந்து, தேர்தலுக்கு பிறகும் தலை நிமிர்ந்து இருந்த கட்சி 2 கட்சி. ஒன்று ஆளுங்கட்சி தாவேக, அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. காரணம் நீங்கள் தான். அந்த நம்பிக்கை வைத்துதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பு. இருக்கிறாங்க மக்கள், அவ்வளவு இருக்கிறாங்க, அவ்வளவு ஆசையா பாசத்தோடு இருக்கிறாங்க. நான் வர சேலத்துல இருந்து வரப்போ அவ்வளோ பாசம், அவ்வளோ எனக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க பார்க்க, ஐயோ என்ன நம்ம செய்ய போறோம், என்ன நம்ம செய்ய போறோம். எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் எனக்கு அதுதான் மனசுல அவ்வளோ இதுவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன வாங்கடா, இந்த பசங்களாம் இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வாண்டுங்க, அது அந்த வாண்டு எங்க போனாலும் இவங்க தான் எனக்கு முதல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அடுத்த தலைமுறை, வருகின்ற தலைமுறை இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இவங்க நல்லா படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும்,
சுயமரியாதையுடன் வாழ வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறவங்க பாதி பேருக்கு படிப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்கல. விவசாயம், விவசாயம்னா விவசாய முதலாளிகள் இல்ல, விவசாய கூலிகள். அந்த அளவுக்கு பாட்டாளிகள் மத்தியில வேறு வருது பாட்டாளிகள். நமக்கு என்ன, ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா இருக்கிறாருன்னா, அப்பா கஷ்டப்பட்டு, அப்பா படிக்கல, படிக்காம வேலைக்கு ஏதோ ஒரு தொழில் பண்றாரு, ஒரு கூலி தொழில் பண்றாரு, இல்ல ஆட்டோ ஓட்டுறாரு, இல்லாட்டி ஒரு எங்கேயாவது ஒரு பண்றாரு. பண்ணி என்ன அவர் அப்பாவுடைய கனவு என்ன, இப்பா நான் படிக்கலப்பா, என் பிள்ளைய படிக்கணும், படிச்சு கௌரவமா வாழணும். அதான் எல்லா அப்பாவுடைய விருப்பம். அதே போன்றுதான் இங்க இருக்கின்ற நம்முடைய சூழலில் இந்த தலைமுறை, நம் தலைமுறையோட நோக்கம் என்ன, வருகின்ற தலைமுறைகள் சுயமரியாதையுடன் வாழணும். அதற்கு நமக்கு அவர்களுக்கு நாம் சமூக நீதியை பெற்று தர வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய அடிப்படை நோக்கமே சமூக நீதி. இங்க இருக்கின்ற பிள்ளைகள், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பின்தங்கிய பட்டியலின மக்கள், பின்தங்கிய மக்கள், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் ஒரு சமூக நீதியை பெற வேண்டும் என்ற நோக்கம் தான். பேசலண்டா சாலுக்குள்ளே ஷாலு போட கத்துக்கிட்டுங்கடா. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிக வேகமாக இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும், எங்க போனாலும் சரி, எல்லாமே நாங்க வந்து சேர்றோம், கட்சியில வந்து சேர்றோம். பாட்டாளி கட்சியா நான் இவ்வளவு காலமா, அது பல பேர் சொல்றது, பாட்டாளி கட்சியா இவ்வளவு காலமா ஏதோ ஒரு ஜாதி கட்சி, ஜாதிக்காக இருக்கிறான். ஆனா இப்பதான் தெரியுது அவங்க பொது கட்சி, பொதுவானவங்க. நாங்க 30 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். எவ்வளவு போராட்டங்கள் நாங்க பண்ணிருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் யோசனை கொடுக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய அறிக்கைகள் பாத்தீங்கன்னா எல்லாம் மற்ற தலைவர்கள் நம்ம அறிக்கைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. வந்துருச்சா, அன்புமணி அறிக்கை வந்துருச்சா, வந்த உடனே அதை பார்த்து இந்த பாராகிராஃப் எடுத்துட்டு இதை போட்டு இது வேண்டாம், அப்புறம் அவங்க அறிக்கை கொடுத்துட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லது நடந்ததா பரவாயில்ல, அவ்வளவுதான். இது நம்மளால நடந்தது, என்னால நடந்தது, அந்த மாதிரி என்னால எனக்கு அந்த ஈகோலாம் எனக்கு இல்லை. எனக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்ல வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரு, வைகோ அவர்களை பார்த்து 3வது என்ன வந்து என் வீட்டுல பார்க்க 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தப்போ, அப்ப நான் சொன்னேன், 2 வகையில உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். ஒன்று வந்து 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கீங்க, உண்மையிலே நான் வாழ்த்துறேன். 2வது வந்து இளைஞர்களை அரசியல் ஈடுபாடு செய்திருக்கிறீர்கள். இவ்வளவு காலமா இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு பிக் பாஸ பார்த்துட்டு இருந்தான், IPL பார்த்துட்டு இருந்தான். இப்ப சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் நேரலையிலே பார்க்கலாம். பார்க்கறதுனால அவனுக்கு வந்து இப்படிலாம் இருக்கு, அரசியல் இருக்கிற அந்த ஆர்வம் வந்திருக்கு. இதை நாங்க எவ்வளோ சொல்லி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு ஆர்வம், அவங்களுடைய எண்ணம், இப்படிதான், இப்படி ஏன் இப்படி இருக்க கூடாது, இதுதான் எங்களுக்கு வேணும். இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும், சுயமரியாதை நமக்கு வேண்டும், சுயமாக சிந்தியுங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட கல்வி வேணும், எப்படிப்பட்ட சுகாதாரம் வேணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடுகள், உங்களுடைய நகர்ப்புற திட்டங்கள் வேண்டும், அர்பன் பிளானிங் உங்களுக்கு எப்படி வேணும், மேற்படிப்பு எப்படி வேணும், எல்லாமே நீங்க யோசனைகள், ஆலோசனை கொடுத்தா அதான் எங்களுக்கு வேணும். இது பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் அந்த செயல் திட்டங்கள், அந்த செயல்கள் எல்லாம் அந்த சேகரிச்சு எத்தனையோ ஆவணங்கள் புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். நீர் எப்படி இருக்கணும் தமிழ்நாட்டில், நீர் மேலாண்மை, கல்வி கொள்கை எப்படி, சுகாதார கொள்கை எப்படி, சுற்றுச்சூழல் கொள்கை எப்படி. அதனால இதையெல்லாம் உங்களிடம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 30 பேர் என்கிட்ட வந்து, சார் நாங்க வந்து மேடம் ஃபேன் ஆயிட்டோம், அவ்வளவு நல்லா பேசுறாங்க, எங்களுக்காக பேசுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்களுக்காக பேசுறாங்க. யாரு? பெண்களுக்காக பேசுறாங்க, பெண்களுடைய உரிமைகளுக்காக பேசுறாங்க, உணர்வுபூர்வமா பேசுறாங்க. எத்தனையோ விவசாய சங்க தலைவர்கள் இந்த மேகதாது பிரச்சனை மத்த எல்லாம் போய் பார்த்தேன். எங்களுக்காக இதுவரை சட்டமன்றத்தில் இப்படி யாரும் எங்களுக்காக, விவசாயிகளுக்காக பேசுனதே கிடையாது. எங்களுக்காக அவங்க பேசுறாங்களே. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும். அதனால நம்ம கட்சி நல்ல மேலும் வளர்ச்சி அடைந்து எல்லாமே இப்போ நாங்க வரோம், பாட்டாளி கட்சி வரோம்னு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
கிராமத்துக்கு போங்க. இங்க இருக்கிற நம் கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாம் தயவு செய்து கிராமத்துக்கு போங்க. போய் அங்க இருக்கிற கிராமத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு நீங்க அந்த தீர்வு வருது வரல அது வேற, அந்த பிரச்சனையை பத்தி பேசினாலே போதும். அது தீர்வு வரும். ஆனா இப்ப இல்ல, கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா நீங்க போய் என்னப்பா இந்த கிராமத்துல என்னப்பா இந்த ஓடையில அந்த மழை காலத்துல தண்ணி போகுதா, அங்க போக முடியாது, பள்ளிக்கூடம் போக முடியாது பசங்க, இல்ல ஓவர் டேங்க் இல்லையா, ரேஷன் கடை இல்லையா, இல்ல பஸ் இந்த பக்கம் வரலையா, வந்து நின்று போயிடுச்சா, இதுதான்